பாவத்தின் அடிப்படையில் வரும். சிசுக்கொலையில் நிறையா முன்யூகத்தில் அவங்க நிறையா பண்ணியிருந்தாங்கன்னா மறுபடி வரும்போது அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. அன்றைக்கி வேண்டாம் வேண்டான்னு சொன்னீங்களா, இன்றைக்கி வேணும்போ உனக்கு இருக்காது. அவ்வளோதான். அது அந்த அடிப்படையில் வர்றது தான். உடல் ரீதியாங்கிறதெல்லாம் கிடையாது. உடல் ரீதியாக ஏதோ 1-2 வேணால் வரலாம். அது இன்னும் சொல்லப்போனால் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற இடத்துல பெண்ணுனால குறைபாடுகள் இருக்காது. 90% ஆண்மகனால தான் அந்த குறைபாடுகள். இல்லைப்பா, அது கர்மா இல்லை, பாவம். பாவத்திலையும் வரும், சாவத்திலையும் வரும் குழந்தை இது விஷயம். ஆனால் அது ஆண் மகனை வச்சு தான் அந்த நிகழ்வுகள் வரும். பெண்ணுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் இவங்க பழியை பூரா எங்கே போடுவாங்கன்னா பெண் மேலே போடுவாங்க. அதுதான் இந்த இவங்களுடைய இதுக்குள்ளே எல்லாம் வந்து நம்ம நின்றுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துகளும் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் என்ன போல் பரதேசிகளால் முடியாது. நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் இப்படி தான் அப்படின்னா சரி எப்படியும் போங்கன்ட்டு தான் நாங்கள் பேசாமல் தான் இருப்போம். வேறு என்ன செய்ய போகிறோம் நாங்கள்? இப்படியெல்லாம் நிறையா இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கிறதுனால தான் மகான்களோ சித்தர்களோ ஞானிகளோ சராசரி மக்கள்கிட்ட வந்து உணவு எடுக்கிறது கூட அவங்க தயங்கிறதுக்கு தான். உணவு எடுக்கிறதுக்கு தயங்கிறதுக்கு காரணமே அதுதான். பிச்சைங்கிறது வந்து காலப்போக்கில் எல்லாமே மாறிக்கிடுச்சு. 20 வருஷ காலத்துக்கு சொன்னதான் எல்லாமே மாறிக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எதுக்கு பிச்சை எடுக்கணும்? இப்போ தான் வேற ரூட்டை கையாளுறாங்கல்ல. அவன் சொன்னது மாதிரி கோயிலுக்குள்ளே போகும்போது அவங்கள்ட்ட நம்ம பிச்சை கேட்கக்கூடாது. அவன் அங்கே பிச்சையை எடுத்துகிட்டு வெளியே வரும்போது தான் நம்ம பிச்சை கேட்கணும். ஏன்னா பிச்சை கேட்க போகிறவன்ட்டு பிச்சை கேட்டால் போட மாட்டான் அப்படின்ற மாதிரி நீ அங்கே பிச்சை எடுக்க போகிறதுக்கு மாதிரி அந்த மாதிரி தான் இன்றைக்கி எல்லாமே மாற்றிக்கிட்டாங்கல்ல சார். அதெல்லாம் கிடையாது. யார் சொன்னாங்க? அப்படி இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு என்ன ப்ரூஃபு? இப்போ நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் எங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன் முன்னாடியே அது நிகழ்வை நடத்தியே காமிக்க முடியும். இப்போ இந்த பரதேசி இப்போ சொன்னதெல்லாம் நடத்தியே காமிக்க முடியும். இந்த நிகழ்வுகளை நடத்தி காமிச்சிருக்கிறோம், நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அவங்க சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு நான் கேட்குறேன். சொல்லிட்டு போய்க்கிறலாம். மறுபிறவி இல்லை எப்படி இல்லாமல் போயிடும்? இதெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லி எப்படி எரிச்சு போக்கில் அப்படி போட்டு விட்டு போயிட்டோம்னா அது விளைஞ்சி போய்கிட்டே இருக்கும். செவ்வாய்க்கிழமை போய் நாங்கள் வீடு கட்ட போகிறோம், அது பண்ணுவோம், ஆராய்ச்சி பண்ணுவோம். கட்டுவாங்க கட்ட சொல்லுங்க. தம்பி நான் வரும்போது பேசிட்டாங்க. அதைத்தான் சாமி போகலாம், கெட்டணும்ல. அந்த இங்கேருந்து ஒரு தண்ணி வரும்போது எவ்வளோ வருஷம் சொல்லுவாங்க. அதே இல்லை, அது உண்மையா போகிறான். இன்னைக்கு விஞ்ஞான ரீதியில் போகிறான் சாமி. போய் வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? இருக்கு. இப்போ அதுதான் நானும் சொல்கிறேன். செவ்வாய் கிரகத்தில் போய் இவனை வீடை கட்ட சொல்லு. அவங்க ரெடியாக இருப்பாங்க உங்களை சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். விஞ்ஞானி போகிறான். நான் கேட்குறேன் சாமி, விஞ்ஞானி செவ்வாய் கிரகத்தில் போய் அவனுடைய ட்ரெஸ் கோடெல்லாம் கழட்டிட்டு நடமாட சொல்லுங்க, அவன் உயிரோடு திரும்புகிறானான்னு பார்ப்போம். அப்புறம் என்ன அங்கே ட்ரெஸ் கோட்டோட உள்ளுக்குள்ளேயே தான் இருந்து ஆராய்ச்சி பண்ணுவான். புரியுதுங்களா? கேமரா வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணுவான். வெளியெல்லாம் போயெல்லாம் நடமாட முடியாது.
இல்லையா? அதை வச்சுக்கிட்டு இவன் நான் வீடு கட்டுவேன் காடு கட்டுவோம்னா கட்ட வேண்டியதானே, யார் வேண்டாண்ணா? அங்கே வீடு கட்ட முடியாது சாமி, நீங்கள் நிற்கவே முடியாது, அந்த இடத்துல பறந்துக்கிட்டு இருப்பீங்க, மிதந்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் என்னத்தை எடுத்து வச்சு கட்டுவீங்க வீடு? சும்மா இவங்க நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் இடத்துல இல்லை, நம்மளை முட்டாளாக ஆக்கிக்கிட்டு இருக்கிறது. நான் தான் மத்திய சாயந்தரமே சொன்னேன்ல சாமி, கல்வியாளர்கள்லாம் நம்மளை எப்படியெல்லாம் ஏமாற்றிட்டு நம்மளை மண்ணாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு. அதுதான் இப்போ மருத்துவத்தையும் ரொம்ப எல்லாத்துலேயும் நம்மளை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இவன் அப்படி போய் செவ்வாய்க்கிரகத்தில் போய் வீடு கட்டி பிழைக்கிற அளவுக்கு இவனுக்கு திறமை இருக்குன்னு சொன்னால் வர்ற பூகம்பத்தை நிறுத்திக்கிற வேண்டிதான், சுனாமியை நிறுத்திக்கிற வேண்டிதான், இந்த இப்போ நிலச்சரிவு வந்துச்சு அந்த மாதிரிலாம் நிறுத்திக்கிற வேண்டியதானே, போய் அணை போட்டுற வேண்டியதானே. ஏன் சார் எல்லாம் இன்னும் மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க, பிரபஞ்சத்தில் இயற்கை ஒரு முடிவு எடுத்து நடைமுறைப்படுத்துதுன்னா எவனாலையும் எதுவும் செய்ய முடியாது. புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்கு என்ன கழுதியோ கல்விங்கிற பேரில் என்னத்தவோ வச்சுக்கிட்டு நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் விஞ்ஞானம் பூரா நாட்டுக்கு நாடு ஒருத்தனுக்கு ஒருத்தன் அழிவை தேடி போய்கிட்டு இருக்கான். அணிகுண்டு தயார் பண்ணுறதுக்கும் வெடிகுண்டு தயார் பண்ணுறதுக்கும் தான் இவன் விஞ்ஞானம் பெறுது. இப்போ பார்த்தா இப்போ இன்னொரு நாடு ஒன்று சண்டை போட்டுட்டு கிடக்காங்கல்ல, இஸ்ரேலு. ஆமாம், இப்போ ஈரான்காரன் வேறு இப்போ இஸ்ரேல் மேலே போர் தொடுக்க போகிறான். இப்படி இதுக்கு தான் இவங்க விஞ்ஞானம் உதவுமே தவிர மக்களை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது இவங்க விஞ்ஞானம் உதவுதா? சொல்லுங்க பார்ப்போம். அந்த கோடிக்கணக்கில்